சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைசூர் வடை. மைசூர் வடைக்கு தேவையான பொருட்கள்: ரவை, மைதா, அரிசி மாவு, நெய் தேவைக்கு, உப்பு தேவைக்கு, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, மல்லி இலை பொடியாக நறுக்கியது, இஞ்சி பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, முந்திரி பொடியாக நறுக்கியது. இப்போ இது மைசூர் வடைக்கு ரவை. இப்போ ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ மைதாவும் அதே அளவு எடுத்துக்கலாம். நான் இதில் எல்லாமே ½ கப் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ரவை, மைதா, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம கடைசியாக ஆயிலில் பொரிச்சு எடுத்துகிறோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நெய் ஒரு 2 டீஸ்பூன் இதுக்கு ஊற்றிக்கணும். இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா இதை பெசரிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம். முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் 2, இஞ்சி தூளாக நறுக்குனது, மல்லி இலை பொடியாக கட் பண்ணது, எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். பிசையறதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். இது இப்போ உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு யாராவது வராங்கன்னா, இப்போ இந்த மாவெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே 5 நிமிஷத்தில் இந்த வடை ரெடி பண்ணிடலாம். எல்லாம் போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை வடைக்கு உருட்டுற மாதிரி தட்டி போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உருட்டி வச்சிட்டோம்னா அடுத்து எடுத்து டக்குன்னு தட்டி போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி உருட்டினதை நல்லா தட்டையாக தட்டிட்டு அப்போ தான் வேகும். நல்லா உள்ளங்கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம். இந்த ரவை மைதா எல்லாமே நம்ம பிசைஞ்ச உடனே போடுறதுனால தட்டையாக தட்டிட்டு போட்டால் உள்ள மாவு நிற்காது, சீக்கிரமாக வெந்துடும். எப்பயுமே அடுப்பை குறைச்சிட்டு போட்டுட்டு எல்லாத்தையும் ஃபைனலாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூண்டி விடணும். இது நல்லா வெந்தோடனே 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தேன். இப்போ செவந்துருச்சு. ரொம்ப செவக்க விட்டாலும் கருகிடும். எடுத்துடலாம். கையை கழுவிக்கலான்னு பார்த்து இந்த மாதிரி நல்லா செவந்தோடனே எடுத்துட்டு நம்ம பருப்பு வடையெல்லாம் செய்யணுன்னா பருப்பு ஊறணும். திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம அவசரத்துக்கு இந்த மாதிரி வடை செஞ்சுக்கலாம். நல்லா முந்திரி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே அரிஞ்சு போட்டு செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இந்த மைசூர் வடை சிம்பிளாக
ரொம்ப சீக்கிரமாக வீட்லேயே செய்யக்கூடிய ஒன்று. வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அடுத்ததாக வந்து இன்னும் நிறைய ராகி இட்லி, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் நிறைய ஷோவில் கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த ஷோவில் நான் கொடுத்துட்ருக்கேன், பாருங்கள்.